இவ்வளோ இந்த லேடி கண்ணீர் விட்டு நீங்கள் நல்லா இருக்கணும் தம்பின்னு அந்த காக்கி சட்டை போட்ட நபரை பார்த்து கை கூப்பி சொல்கிறாங்களே, அதுக்கு பின்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, என் பேர் பவானி. நான் வானகரம் ராஜகுப்பம் எஸ்என்பியில் நம்பர் 5ஆம் நம்பர் வீட்டில் வசிக்கிறேன். நேற்று சாயந்தரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5:30 மணி மாதிரி வந்து நான் பக்கத்தில் இருக்கிற மெட்ரோ சிட்டி பார்க்குக்கு வந்து வாக்கிங் போனேன். போயிட்டு ரிட்டர்ன் வரச்சே பார்க்கப்போ என்னோடய தாலி செயின் வந்து காணாமல் போயிடுச்சு. உடனே நான் என்ன பண்ணேன், திருவேற்காடு போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணேன். ஈவினிங் ஒரு 8:30 மாதிரி எனக்கு கால் வந்துச்சு திருவேற்காடு போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து. இந்த மாதிரி வானகரம் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து ஒரு செயின் வந்திருக்கு, அது உங்களுதா என்னன்னு வந்து கன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருந்தேன். வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அங்கே எங்கள் ஏரியா தான், அவரும் ராஜகுப்பம் ஏரியாவில் தான் இருக்கார். தம்பி வந்து அவர் பேர் வந்து அஸ்கர் பாஷா. அவங்க அம்மா வாக்கிங் போயிட்டு வரும்போது அந்த செயின் கிடச்சிருக்கு. அவங்க கொண்டு வந்து இங்கே சரண்டர் பண்ணாங்க. நான் வந்து இங்கே வானகரம் எஸ்ஐ தலைமையிலையும் அப்புறம் வந்து திருவேற்காடு கிரைம் பிரான்ச் எஸ்ஐ தலைமையிலையும் அந்த செயினை நல்ல முறையில் பெற்றுக்கொண்டேன். இது துரிதமாக ஆக்ஷன் எடுத்த திருவேற்காடு போலீஸ் ஸ்டேஷன் எஸ்ஐ திருநீர்மலை சேகர் அந்த சாருக்கும் இங்கே வானகரமில் இருக்கிற ராஜி சாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். உண்மையிலே உயிர் போய் உயிர் வந்திருக்கும் அந்த பவானி அப்படின்ற லேடிக்கு. அதாவது அந்த நகையை தொலைச்சாங்கல்ல அவங்களுக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட 6 லட்சம் ரூபாய்க்கு மேலே அந்த நகை, 6 பவுன் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு வந்து ஒரு கிராம் 12,200 ரூபா. சொல்ல முடியாது, நான் பேசிகிட்டு இருக்க கேப்பில் கூட 12,500 ரூபாய்கிட்ட போயிருக்கலாம். அப்படி ஒரு விஷயம் தொலைஞ்சு திரும்ப கிடைக்குது, அதுவும் ஒரு நபரால் கிடைக்குதுன்ற என்ன ஃபீலிங் இருக்குமோ அந்த அம்மாவோட மூஞ்சில பார்க்கலாம். அதாவது அவங்களோட செயினை தான் அவங்க வாங்குறாங்க, ஆனால் அவங்க மூஞ்சில இருக்காங்க நிம்மதி கலந்த அந்த அழுகையோட உள்ள சந்தோஷத்தை பாருங்க. உண்மையிலே இந்த அஸ்கர் பாஷாவோட அம்மாவுக்கும் அந்த பையனுக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும்.